ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சித்தா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். போன வாரம் சண்டே விலாக் எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் இப்போ தான் வீடியோக்கு வரனால ஒரு 100 கூட வந்துச்சா தெரியல, அந்த மாதிரி வியூஸ் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போ தான் சேனலுக்குள்ளே வந்திருக்கோம். சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆகுது 2 வருஷம். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கோம். இருந்தாலும் நான் அப்படியே மனசை தளர விடாமல் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே காலையில் தூங்கி எழுந்து மூஞ்சி கழுவிட்டு அப்படியே வரேன். பார்த்தா கவர் நிறைய நமக்கு வேலை வந்துருச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எனக்கு என்ன வேலையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. போன வாரம் மீனை கழுவி ஒரு 4-5 மணி நேரம் பாடாப்பட்டேன். இந்த வாரமும் என்ன நடக்குது, எனக்கு ஒரு நாள் சண்டேயில் கூட லீவில் இருக்க முடியல. பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சோறே ஆக்கக்கூடாது, எழுந்ததே லேட்டு அப்படின்னு நினச்சா அவ்வளோ ஒரு வேலை வந்திருக்கு. அதை பார்த்துடலாமா? அப்படியே நான் ஸ்க்ரீனை பேக்குக்கு மாற்றுறேன். அப்போ தான் கொஞ்சம் நிஜமாக நான் நிறைய வீடியோஸ் அப்படி தான் போடுறேன். சரி, இப்போ ஸ்க்ரீனை அப்படியே பேக்குக்கு மாற்றுறேன். இப்போ பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். இதோ நைட்டே ஓரளவுக்கு சிங்கில் இருக்க பாத்திரம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் இது பண்ணேன். எனக்கு இந்த கவர் நிறைய பார்த்திங்கன்னா வேலை வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வேலைன்னு நினைக்கிறேன். இதில் எறா க்ளீன் பண்ணியிருக்கு, பெரிய பெரிய இறா. இப்போ கையில் எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்படி காட்டிடுறேன், ஏன்னா கேமரா அந்த ஸ்டாண்டெல்லாம் மீனாகிடும். அடுத்தது இது ஃபுல்லாக வஞ்சரம் மீன். இது யார் வாங்கிட்டு கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கார், எங்கள் மாமா. இவ்வளோ வந்திருக்கு. இது ஃபுல்லாக மீன் முட்டை. ஒரு நாள் சொல்லிட்டேன் மீன் முட்டை வேணும்னு. பார்த்தா இந்த கவர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ மீன் முட்டை. இப்போது இதெல்லாம் இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு கட் பண்ணி வாங்கிட்டு வந்ததே ஒரு 2 கிலோ இருக்கும் போல். இப்போ நான் பாத்திரத்தில் போட்டால் நல்லா தெரியும். இந்த இறா ஒரு 2 கிலோ. இது மொத்தம் நீலாங்கரையிலேருந்து காலையிலே வாங்கி க்ளீன் பண்ணி மொத்தம் வந்திருக்கு. இதை நம்ம பாத்திரலாம் உடனே ஜாலியாக இருக்குது. ஆனால் ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரண்ட் கேமரா வரலாம். ஜாலியாக இருக்குது, எனக்கு அதை பார்த்த உடனே ஜாலியாக இருக்குது. ஆனால் வேலை அது க்ளீன் பண்ணி வந்துட்டனால கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணலாமா, அதை பார்த்தோன்னே சாப்பிட்லாமான்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் சமைக்கணும், வேலை செய்யணும். நான் சமைக்கிறதுக்கு லீவ் விட்டுலான்னு பார்த்தேன். சரி, நம்ம அதை போய் இப்போ பாத்திரத்தில் கொட்டி பார்க்கலாம். அப்போ தான் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு தோணும். இதெல்லாம் நம்ம ஃப்ரீசரில் பேக் பண்ணணும். அது இல்லாமல் சமைக்கணும். சரி, இப்போ எனக்கு இவ்வளோ வேலை வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, பூனை வேறு வந்துகிட்டே இருக்குது. எனக்கு மீனை எடுக்க தொல்லை பண்ண வரான். இப்போ நம்ம வெளியே போகலாம். வெளியே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் போட்ட துணியெல்லாம் காய போட்டாச்சு. என் சாரீ மொத்தம் நான் வெயிலில் போட மாட்டேன். என் சாரீ மொத்தம் எத்தனை சாரீ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இது காலையில் இன்றைக்கி சண்டே தூங்கி எழுந்துக்க லேட் ஆகிட்டா இந்த மொத்தம் சாரியும் என்ன ஆகும்னா நனைஞ்சிடும். நைட்டே துணி காயப்பட இடம் இல்லை. மழை காலத்தில் நான் இங்கே தான் துணி காயப்போடுவேன். இது அவங்க அப்பா சட்டை. இந்த சட்டை மொத்தம் துவைக்கணும். கையில் தான் துவைக்கணும். அது இன்றைக்கி சாயந்தரம் தான் துவைக்கணும். புடவை வரையும் நான் துவைச்சிட்டேன். இதில் போட்டு வச்சுப்பேன் நான். ஏன்னா இது வெளியே இருக்கிறனால நமக்கு இங்கே இருக்கும். இது பிளேட்ஸு. இப்போ இந்த பிளேட்ஸ் எல்லாம் நான் டிஷ்வாஷரில் லோட் பண்ணணும். லோட் பண்ணிவிட்டு தான் சமைப்பேன்ல, அது கொஞ்சம் முன்னாடி லோட் பண்ணிவிடுவேன். இதுவும் லோட் பண்ணணும். இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் பத்துமானும் எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த பூனைக்குட்டி பாருங்கள், மீன் வாசனை வந்துருச்சு, தேய்ச்சிட்டு இருக்கான். இப்போ சரியான வெயில். இந்த துணியை எடுத்துட்டு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், வாஷிங் மிஷின் துணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கேயும் புடவை இருக்குது, நிறைய புடவை இருக்குது. இப்போ இந்த புடவை இந்த
வாஷிங் மிஷினுக்குள்ளே நைட்டு ஒரு லோடு போட்டேன். இந்த துணி இருக்குது. இப்போ இந்த துணியும் நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டேன். வெளியே இருக்கேன் நான் இன்றைக்கி. வெளியே சுற்றி பார்க்கலாமா? வெளியே பார்க்கலாம். வெளியே எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே செடியாக இருக்குது எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டிலே இருக்க சொன்னால் நான் இருப்பேன், எங்கேயும் போகாமல் இருப்பேன். இப்போ வந்து நமக்கு என்ன வேலை இருக்குது? வெளியே நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல, ஃபோனில் சூப்பராக இருக்குது வெளியே பார்க்க. நானே நல்லா இருக்க மாதிரி இருக்கேன் மொக்கையாக இல்லாமல். இப்போ வந்து அது பேர் என்னது, அந்த துணி காய போடுற வேலை இருக்குது. இன்னும் இந்த சந்து, இந்த இடம் இருக்குது பாருங்கள் வாசல் முன்னாடி, இதோ இங்கெல்லாம் பெருக்கணும். நைட்டே பெருக்கிட்டேன், சாயந்தரமே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். நல்லா தூங்கி எழுந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணால் எனக்கு இப்போ இந்த வேலை வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா நம்ம செய்யாமல் இருக்க முடியுமா என்னன்னு தெரில. நம்ம போய் மீனையாவது கழுவலாம். இவங்க அப்பா கிட்ட வந்து தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நான் வந்து கடைக்கெல்லாம் போகலை. நான் கடைக்கெல்லாம் மோஸ்ட்லி போக மாட்டேன். நான் வேலைக்கு போயிட்டு வரனால ஈவினிங்கில் வந்து வரும்போது வாங்கிட்டு வருவேன். இல்லை அப்படின்னா அதுவும் காய்கறி தான் வாங்கிட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா எல்லாம் எனக்கு நைட்டு வந்து நாளைக்கு செய்கிறது அது மாதிரி வாங்கி கொடுப்பாரு. நான் காலையில் ரொம்ப பிஸியாக ஓவராக பண்ண மாட்டேன். ஈவினிங்கில் தான் கொஞ்சம் நிறைய செஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்னது இந்த துணி எடுக்கிற வேலையெல்லாம் இருக்குது, இந்த வேலை இருக்குது. இன்னும் ஒரு காஃபி கூட நான் குடிக்கல தெரியுமா? காஃபி போட்டு குடிச்சிடலாமா? சரி, பால் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து மீனை வந்து கழுவலாம். என்னென்ன இருக்குதுன்னு சும்மானா ஒரு அலசாவது அலசி மஞ்சத்தூள் உப்புலாம் கொஞ்சம் போட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்திரத்தில் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த கடாயெலாம் பார்த்திங்கன்னா கைப்பிடி இல்லாத கடாய். இது வந்து பழனியிலேருந்து இந்த 3 கடாயுமே வந்து பழனி, அதாவது திண்டுக்கலுக்கெல்லாம் அப்புறம் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து எங்கள் சொந்த ஊர் பழனி தான், அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகுது இந்த கடாய் வாங்கிட்டு வந்து. ஒன்று மட்டும் இந்த பசங்க விளையாடி நெளிச்சிடுச்சுங்க சின்ன கடாயை. மற்ற 3 வந்து கைப்பிடியே இல்லாதது. நல்லா வந்து வெள்ளை வெளியேர்னு இருக்கும் கடாய் வந்து. இதே வந்து நான் வந்து சென்னையில் வாங்கின ஒரு அலுமினிய கடாயும் இருக்குது, அதுவும் இந்த வீடியோவில் வரும். இதெல்லாம் வந்து நான் எதுக்காக வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி மீன் கழுவுறது, நிறைய சாப்பாடு கிளறது அந்த மாதிரிக்கு வந்து அந்த பெரிய கடாய் யூஸ் பண்ணுவேன். மற்றதெல்லாம் வந்து மீன் கழுவுறது, மீன் வறுக்கிறது, இதுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்ற எதுக்காச்சும் தேவைனாலும் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் வரைக்கும் நான் வந்து கொட்டிட்டேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீனும் இன்னொரு மீன் வந்து பேர் வந்து எனக்கு சரியாக தெரியலையே. சரி, அந்த இன்னொரு மீன் ஒன்று 2 பாறை மீன், பாறை மீன், வஞ்சர மீன், இது 2 மீனும் இருக்குது. இது 2ம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இந்த கடாய் பாருங்கள், இது வந்து சென்னையில் வாங்கின கடாய் வந்து எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இது வந்து மோஸ்ட்லி வந்து மீன் கழுவுறதுக்காக, மீன் வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் அந்த கடாய். பேன் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அதாவது தோசைக்கல் மாதிரி இருக்கிறது. ஏன்னா ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக தெரிச்சிடும். மோஸ்ட்லி நான் இப்போல்லாம் வந்து இந்த கடாய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் மீன் வறுக்கிறதுக்கு மட்டும். கொஞ்சம் வந்து ஆயிலெலாம் வெளியே ஃபுல்லாக தெரிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து நான் வந்து இந்த 2 மீனையும் ஃபுல்லாக கழுவி எடுத்துடுறேன். பால் வந்து சிம்மில் வச்சுருக்கேன், ஸ்பீடாக வைக்காமல். ஏன்னா இப்போ தான் எழுந்தேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சரி அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பால் காஞ்சிட்டு இருக்குது. மீன் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தனால எனக்கு கொஞ்சம் வேலை இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறேன், இது ஃபுல்லாக இந்த சின்ன சின்ன குடல் மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பசங்கக்கிட்ட கொடுத்து வெளியே ஊற்றிட்டு வர சொல்கிறேன். ஏன்னா பக்கத்தில் வந்து சுற்றி வந்து காம்பவுண்டுக்கு அந்த பக்கமே வந்து சீத்தாப்பழம் மரம், வேப்ப மரம்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஊற்றினா கொஞ்சம் அதுக்கு ஹெல்தின்னு சொல்லிவிட்டு அங்கே ஊற்றிடுவேன். மீன் கழுவுறது ஒரு 2 வாட்டி அப்படி கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சிங்கில் ஊற்றிடுவேன். ஏன்னா ரொம்ப நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி கழுவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா இதை ஊற வச்சிட போகிறேன். அது வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மனசு திருப்தி. கொஞ்சம் கிருமி இருந்தால் மஞ்சத்தூள் போட்டால் செத்துரும் அப்படின்றதுனால அது வந்து நான் போட்டு கலந்து வைக்க போகிறேன்.
எறா வந்து நான் இன்னும் க்ளீன் பண்ணலை. எறா வந்து அதாவது குடல் மட்டும்தான் எடுக்கணும். அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து நம்ம கீழே உட்காந்து பொறுமையாக தான் குடல் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து நான் செக் பண்ணேன், ஒருவேளை குடல் கூட எடுத்துகிட்ருப்பாங்களா அப்படின்னு. ஆனால் வந்து எடுக்கலை. நம்ம தான் வந்து குடலை வந்து எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேன் இல்லையா. வஞ்சரம் மீன் சின்ன சைஸ் மீன், பாறை மீன் வந்து பெரிய சைஸு. இது வந்து அந்த பாறை மீன் வெட்டுனாங்க பார்த்திங்களா, அதில் இருந்தால் முட்டை தானா இது. அதுக்கப்புறமா தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த முட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தது. அது எங்கள் அக்கா வீட்டுக்கு பாதி போயிருக்கு, இது எனக்கு பாதி வந்திருக்கு மீன் முட்டை. இப்போ வந்து இந்த மீன் முட்டையும் நான் இப்போ கழுவ போகிறதில்ல. அதே மாதிரி அந்த எறாவும் கழுவ போகிறது இல்லை. வெறும் மீனை மட்டும் கழுவி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இன்றைக்கி செய்ய வேண்டியது வந்து எறா மீன் முட்டை, இதுதான் நான் செய்ய போகிறேன். மீன் முட்டை கூட ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்குது. அதையும் நான் வந்து கொஞ்சம் எடுத்து ஃப்ரீசரில் பேக் பண்ணிட போகிறேன். ஒரு நாள் கழித்து அந்த மாதிரி கூட நம்ம மீன் முட்டை மறுபடியும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இது ரெண்டையும் நான் தொடவே போகிறது கிடையாது. நம்ம மீன் வந்து மட்டும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி நம்ம அதை பேக் பண்ண போகிறோம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பூனைக்கு போட போகிறேன். அவர் வந்து ரொம்ப அடம், பெருசாக தான் இருக்குது, பரவாயில்ல சாப்பிடட்டும் அப்படி சொல்லிட்டு பூனைக்கு வந்து மீன் போட போகிறேன். அடுத்ததாக வந்து நம்ம காஃபி குடிக்க போகிறோம். காஃபி பால் காஞ்சிருச்சு. நானும் வந்து மீனெல்லாம் கலந்து வச்சுட்டு, அதாவது உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் இந்த காஃபி, அதாவது பசங்களுக்கு காஃபி டீலாம் கிடையாது. என்னோட ஒரு இதுதான், எதுக்கு இதெல்லாம் பழக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளே வந்து குடிக்க வேணாம்னு நினைப்போம், அப்புறம் குடிச்சிடுவோம். அதுக்காக நான் பசங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் மட்டும்தான் குடிப்போம். பசங்க வந்து தூங்கிட்டுருக்காங்க, நல்லா இன்னும் எழுந்துக்கல. காஃபி பொடி வந்து நான் பேக்கெட்டில் தான் வாங்குகிறேன். ஏன்னா வந்து காற்று போயிடுது, எதனா ஒன்று ஆகிடுதுன்னா வேஸ்ட் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் இது வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. ஒரு 10 பேக்கெட் 20 பேக்கெட் கூட வாங்கி வச்சுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் காஞ்சிடுச்சு. பாலுக்கு வந்து நான் தண்ணி விடுறதில்ல. ஏற்கனவே இப்போல்லாம் நமக்கு தண்ணி பாலாக தான் கிடைக்கிது, அதனால் வந்து தண்ணி விடுறதில்ல. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இதில் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். பீங்கான் கப் வந்து எப்போயுமே சீக்கிரமாக ஆறிடும், அதனால் வந்து இதை ஆற்றவும் முடியாது. அதுக்காக தான் இந்த டிப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இந்த ஃபோர்க் வச்சு எவ்வளோ ஸ்பீடாக கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கிளாஸில் இருக்கும்போது ஆற்றினா எவ்வளோ நுரை வரும், அவ்வளோ நுரை வரும் கிளாஸில். அதாவது இந்த கப்லேயே வந்து அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி வந்து பீங்கான் கப்பில், அதனாலே மோஸ்ட்லி அவசரத்துக்கெலாம் நானே கூட போட மாட்டேன். அப்புறம்தான் வந்து நானே இது கண்டுபிடிச்சேன். இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து மறுபடியும் காஃபி குடிச்சிட்டு மீன் கழுவுற இடத்துக்கு வந்தாச்சு. இதை பார்க்க இதை எப்படி க்ளீன் பண்ணி சமைக்க போகிறோம் அது எனக்கு தோணிகிட்டே இருக்குது. இப்போது இந்த மீன் வந்து நம்ம கழுவி இந்த பக்கெட்டில் தான் போட போகிறோம், பிரியாணி பக்கெட்டு. ஏன்னா என்கிட்ட இருக்க பாக்ஸ் எல்லாம் வந்து அதை போட்டாக்கா இந்த மீன் பத்தாது, 2-3 பாக்ஸ் போடணும். 2-3 பாக்ஸ் வந்து ஃப்ரீசரில் ரொம்ப இடத்த அடைச்சிடும். அதனால் வந்து நான் இந்த பக்கெட் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி இதில் போட்டுடலான்னு வச்சு பார்த்தேன் ஃப்ரீசரில், ஓகேவாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பிஸ்கட் நண்டுன்னு சொல்லிட்டு ஒரு நண்டு வாங்கினப்போ, நண்டு இப்படி குண்டு குண்டாக அது ஸ்பேஸ் நிறையா அடைக்கும்போது ஒரு தடவை இந்த பக்கெட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அது ஞாபகம் வந்தனால டக்குன்னு நான் என்ன பண்ணேன், அந்த பக்கெட்டில் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இந்த பக்கெட்டு மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மீன் வந்து நல்லா ஒரு தடவை மஞ்சத்தூள் உப்பு அதெல்லாம் போகிற மாதிரி அலசிட்டேன். 2வது 3வது தானே அப்படி சொல்லி சிங்க்லேயே வந்து அடுத்தடுத்து நான் வந்து அலசி எடுத்து பக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து எடுத்துகிட்டு ரொம்ப வெளியே போயிட்டு வர முடியாது. ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும்ல, ஸ்மெல் வர மாதிரி. அப்போ மட்டும் நான் வந்து வெளியே ஊற்றிடுவேன் செடிங்களுக்கு. அப்புறம் தண்ணி கிளியர் ஆகிடும்ல, அப்போ வந்து நான் சிங்க்லேயே ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து மீன் நமக்கு நல்லா சூப்பராக வந்து கழுவியாச்சு. மீன் கழுவுற வேலை முடிஞ்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில்
வைக்க வேண்டியது தான் வேலை. இப்போ வந்து மீன் முட்டை வந்து கழுவ போகிறோம் நம்ம. அடுத்தது கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி ஊற்றுறேன். இவ்வளோ நிறைய மீன் முட்டை நான் வந்து இதுதான் முதல் தடவை பண்ணுறேன். இது ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு எப்படி செய்யணும் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கேன். ஏன்னா வந்து தெரியும் எப்படின்னு. ஆனால் இவ்வளோ இது நான் சமைச்சது கிடையாது, பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து மீனை வந்து அதாவது மீன் முட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக கழுவுறதா இருக்குது. ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதே வந்து நமக்கு என்ன இது அப்படின்னு தோணுது. அதாவது பயமாக இருக்குது. அதாவது கொட்டிடுமோ மீன் முட்டை அப்படி வந்து மனசுக்கு வந்து தோணுது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ முட்டை, அதை பார்க்க எனக்கு வந்து மனசு வேறு ஒரு பக்கம் ஐயோ பாவம் அப்படியும் எனக்கு தோணுது. நான் வந்து மட்டனே வந்து இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். சரி பசங்களுக்கும் கொஞ்சம் பழக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து மட்டனே சாப்பிட மாட்டேன். அதுவுமே மாதத்தில் ஒரு வாட்டி அப்படி தான் நான் வந்து எடுத்துக்கிறது. அதனால் எனக்கு இந்த மீன் முட்டை கழுவும்போது அதை பார்க்கவே மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி வாங்கியாச்சு, இப்போ மறுபடியும் அது என்ன இதுவாக ஆக போகுது அப்படி சொல்லி மனசை தேத்திக்கிட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அதையே யோசிச்சுக்கிட்டு. ஏன்னா நம்ம வந்து மீன் கழுவும்போது என்ன யோசிக்க போகிறேன், இதை தான் யோசிப்போம். பார்த்திங்கன்னா இதில் அடியில் பாருங்கள் எவ்வளோ முட்டை இருக்குது. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணேன், கொஞ்சம் அந்த அடியில் தேங்குகிற முட்டையெல்லாம் வந்து பூனைங்களுக்காக எடுத்து அது கொஞ்சம் வேக வச்சுட்டு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு அதையும் வேஸ்ட் பண்ணாமல் கடைசியாக அந்த மீந்த முட்டையெல்லாம் வந்து பூனைக்கும் வந்து நான் நிறைய போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாட்டி அதை அலசி எடுத்துட்டேன். நல்லா நிறைய மஞ்சத்தூள் போட்டு, ஏன்னா நிறைய முட்டை இருக்குது கொஞ்சம் எடுத்தும் வைக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சத்தூள் உப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையவே போட்டேன். இந்த பக்கெட்டில் இருக்க உப்பு பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலான இந்த சின்ன பிரியாணி இந்த சைட் டிஷ்லாம் வர டப்பா தான். இந்த உப்பு வந்து ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த உப்பை வந்து நான் இது மாதிரி மீன் கழுவுறதுக்காகவே வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸ் நிறைய. ஏன்னா அந்த உப்பு வந்து நார்மலாக இருக்கும் தெரியுமா, கம்பெனி ஐட்டம் இல்லாத உப்பு. அது வந்து வாங்கிட்டு வந்துட்டார், பசங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. யாரோ வாங்கிட்டு வந்தாங்க ஒரு தடவை. அதோட அளவும் தெரியலை, எவ்வளோ போடணும்னு தெரியல. கொஞ்சம் போட்டால் பற்ற மாட்டேங்குது, கொஞ்சம் அதிகமாக போட்டால் ரொம்ப அதிகமாகிடுதுன்னு அந்த உப்பை நான் இந்த மீன் இந்த மாதிரி கழுவுறதுக்கெல்லாம் வந்து தனியாகவே வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை கழுவுறதுக்கே எனக்கு தொடுறதுக்கும் கொட்டிடுமோன்ற ஒரு இதோடவே கழுவுறேன். இதை வந்து கட் பண்ணியிருக்காங்க 2ஆக, அதனால தான் வந்து அது பிரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனாலும் ரொம்பலாம் அது வேஸ்ட் ஆகலை. கொஞ்சோண்டு வந்து அடியில் அதை அலசும்போது வேஸ்ட் ஆகுதே ஒழிய மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மீன் முட்டை. இந்த கவர் மட்டும்தான் அப்படி கிழிஞ்சு போயிட்ட மாதிரி இருக்குது. இப்போ வந்து என் பையன்கிட்ட தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா கழுவின மீன் முட்டையிலேருந்தே எனக்கு நிறைய அந்த மீன் முட்டைங்க கிடச்சிச்சு. அதாவது வேஸ்டேஜ் சின்ன சின்னதாக அடியில் நிற்கிறது, அதை வந்து நான் பூனைங்களுக்கு வந்து கடைசியாக அதுங்களுக்கும் சமைச்சு போட்டேன். மீன் முட்டை வந்து மறுபடியும் ஒரு கிளியரான வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இதை வந்து பொறுமையாக எடுக்கிறதா இருக்குது. எங்கே கீழே விழுந்துருமோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கனால கொஞ்சம் லேட் ஆச்சு மீன் முட்டை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. நமக்கும் வந்து நல்லா வாஷ் பண்ணால் தான் வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம வேறு இதில் கொஞ்சம் எடுத்து பேக் வேறு பண்ண போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் நல்லா தெரியும் கையில் அந்த முட்டை வந்து அந்த கவருக்குள்ளே, அந்த முட்டையை மூடி இருக்க கவருக்குள்ளே கூட அப்படியே பார்த்திங்கன்னா வட்ட வட்டமாக தெரியுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு. இத்தனை முட்டையும் பொரிஞ்சிருந்தா இந்த எவ்வளோ இருந்திருக்கும் தெரியுமா, அவ்வளோ மீன் இருந்திருக்கும். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. மனசுக்கும் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் வந்து இதில் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றது டவுட்டு தான். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. மீனில் கை வச்சிட்டனால என்னால் வந்து வீடியோ கட் பண்ணி எடுக்க முடியல. ஏன்னா வாசனை ஏறிக்கும். பசங்கக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது,
கஷ்டப்பட்டு அப்படியே எடிட் பண்ணி போட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மீன் முட்டை எல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து பூனைக்கு கடைசியாக வேக வச்சு கடைசியாக கொடுத்தேன். அதாவது சமைச்சிட்டு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு இதில் வந்து நல்லா தெரியுது. அதாவது அந்த மீன் முட்டை தேங்கி இருக்குது பாருங்கள், அது தெரியுது. நானும் கொஞ்சம் அதை வேஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், பூனைக்காவது போடலாம், எதுக்கு கீழே ஊற்றணும் அப்படின்னு. கீழே ஊற்றுனதெல்லாம் எறும்பு அது இது மண்ணில் தான் ஊற்றுவோம், அதனால் எறும்பு அது இது சாப்பிட்ரும். பார்த்திங்கன்னா இப்போ 2 வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் எறா கழுவுற வேலை இருக்குது. மீன் முட்டை ரொம்ப அதிகம் இருந்தனால இந்த உப்பை வேறு டப்பாவுக்கு மாற்றிட்டு இந்த பாக்ஸ்லேயே நம்ம வந்து மீன் முட்டையை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. மறுபடியும் இந்த பாக்ஸில் வந்து நான் மீன் முட்டையை போட்டு பேக் பண்ணிட்டேன். ஏற்கனவே வந்து மீன் வேறு வச்சுருக்கேன், இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து முட்டையும் வச்சுருக்கேன். என் ஃப்ரீசரில் வந்து ஃப்ரிட்ஜில் இடம் இருக்கா அப்படி சொல்லி வாங்க போய் பார்த்துடலாம். எப்படி வச்சுருக்கேன்றதையும் இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுருக்கேன் மீன் ஃபுல்லாக. மேலே கீழே வந்து மீன் முட்டை 2ம் வச்சுட்டேன். தண்ணி வந்து அப்பப்போ சம்மர் வரனால கொஞ்சம் தண்ணியும் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஐஸ் வாங்குவோம்ல, ஐஸ் கேக், அதில் வர்றது. இது எதுக்குன்னா சும்மா எங்கேயாவது வலி திடீர்னு எடுக்குதுன்னா அப்பப்போ வச்சுக்கலான்னு சொல்லி அது கூட வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். பால் இருக்குது, தேங்காய் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரீசரில் இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. இப்போது அடுத்தது நம்ம ஃப்ரிட்ஜு க்ளோஸ் பண்ணிடலாம். வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசாகிடுச்சு வீடியோ. அதனால் வந்து பாதியோடு நிறுத்திட்டேன். அதாவது சமைக்கிறது இன்னும் வரல, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சமையல் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சித்தா. பாய்.